உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம கடையில எவ்வளவு நாளா வேலை பார்க்கறேன். இவ்வளவு மட்டமான மெட்டீரியலை யாருக்காவது டெலிவரி கொடுத்துருக்கோமா? நம்ம கடையில 100 ரூபாயில இருந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் துணி இருக்கு. ஆனா எதுலயுமே குவாலிட்டியில குறையே கிடையாது. எதுக்காக நம்மள நம்பி இவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க? நீ என்னன்னா ஒரே நாள்ல நம்ம கடையோட தரத்தை கேள்வி கேட்க வச்சிட்டிய. ஏடா, இதுக்குதான் உன்னை நம்பி கடையில வேலை செய்ய சொன்னா? உன்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்தனா? உன் அப்பா பேரை காப்பாத்திட்ட. ரொம்ப பெருமையா இருக்கு. அப்பா, நான் சேல் பண்ணலப்பா. நீ பண்ணாம? இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசாத, ஒலச்சிடும். பா, கார்த்தி அப்பெல்லாம் செய்யற ஆள் இல்ல. என்னமோ தப்பு நடந்திருக்கு. மாமா, அதான் கார்த்தி இந்த மாதிரி தப்பு பண்ணலன்னு உறுதியா சொல்றாரே மாமா. ஒரு வார்த்தை என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்காம இப்படி பண்றது வேண்டாம் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, அவர் ஒரு வார்த்தை பேச விடுங்க. அப்பா தானே விடுறா. அவன் என்னமா சொல்ல போறான்? திரும்ப திரும்ப நான் நல்ல மெட்டீரியல் கொடுத்தேன்னு சொல்லுவான். அததானே சொல்ல போறான். அந்த கிளையண்ட்டுக்கு மெட்டீரியல் கொடுத்தது இவன். இதுல விசாரிக்கலாம் ஒண்ணுமே இல்லமா. இவன் தான் தப்பு செஞ்சிருக்கான். ஏண்டா, சொந்த கடையில் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்றிய? எங்கடா வந்தது உனக்கு இந்த புத்தி? சொல்ற, எங்கடா வந்தது? டேய், அங்கடா பாக்குற, இங்க பாரு. என்ன பார்த்து பேசு. யாருக்கிட்ட கத்துக்கிட்டு இதெல்லாம்? டேய், நீ இந்த கடைக்கு வேலைக்கு வந்திருக்கியா? இந்த கடையோட பேரை கெடுக்க வந்திருக்கியா? அப்பா, இப்படிதான் இந்த பொட்டிக் ஷாப்ப லாஸ்ட்ல கொண்டு வந்து நிறுத்தினியா? இதுதான் நீ MBA படிச்ச லட்சணமா? என் மூஞ்சிலே முழிக்காத, போடா. பா, டேய் கார்த்தி. டேய் கார்த்தி, நில்றா. டேய் மாமா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னம்மா? சார், நீங்க பர்ச்சேஸ் பண்ண அந்த வர்ஸ்டான மெட்டீரியல் எல்லாத்தையுமே நாங்க ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம். அதுக்கு பதிலா உங்களுக்கு குவாலிட்டியான ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட், நீங்க எப்பவுமே எப்படி வாங்குவீங்களோ அதே மாதிரியான ப்ராடக்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துறோம். இதோட வேல்யூ உங்களுக்கு 5 lakhs வரும் சார். நீங்க ஆல்ரெடி எங்களுக்கு 5 lakhs பே பண்ணிட்டீங்கல்ல, அந்த அமௌண்ட்டை நாங்க இப்பவே உங்களுக்கு ரீபே பண்ணிடுறோம். இந்த பர்ச்சேஸ்க்கு உண்டான 1 ரூபாய் கூட நீங்க கொடுக்க வேண்டாம். ஏய், ஏமா, எனக்கு ஃப்ரீயாலாம் வேண்டாமா. நீங்க தயவு செஞ்சு இதை ஏத்துக்கிட்டே ஆகணும். அப்பதான் எங்களுக்கு திருப்தியா இருக்கும் சார். உங்களுக்கு எதுக்குமா நஷ்டம்? எங்க மாமா இந்த கடையை ஆரம்பிச்சு எவ்வளவோ லாப நஷ்டத்தை பார்த்திருக்காரு. ஆனா இப்படி ஒரு குற்றச்சாட்டை யாருமே அவர் மேல வச்சது கிடையாது. இந்த ஸ்ட்ரீட்ல எங்களை விடவே எவ்வளவோ பெரிய கடையும் இருக்கு சார். ஆனா அவங்களுக்கு இல்லாத கஸ்டமர்ஸ் எங்க கடைக்கும் வராங்கன்னா அதுக்கு காரணம் எங்க மேல இருக்கிற நம்பிக்கை, நாங்க கொடுக்கிற குவாலிட்டி. தரம் இல்லாத வியாபாரம் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தோம்னா நாங்க எப்பவோ உங்களை மாதிரி நல்ல கஸ்டமர்ஸ் எல்லாம் இழந்திருப்போம் சார். இந்த மாதிரி சம்பவம் முதல் முறையா எங்க கடையில நடந்திருக்கு. அத சரி பண்ண வேண்டியது எங்களோட கடமை. பணம் எவ்வளவு நஷ்டமானாலும் பரவாயில்ல சார், அதை நாங்க எப்படி இருந்தாலும் திரும்ப சம்பாதிச்சிருவோம். ஆனா எங்க மாமாவோட நேர்மைக்கும் இந்த கடை மேல இருக்கிற நல்ல பேருக்கும் ஏதாவது கலங்கம் வந்துருச்சுன்னா அதை மாத்துறது கஷ்டம் சார். இந்த இன்சிடென்ட் பத்தி ஏதாவது வெளியில தெரிஞ்சிச்சுன்னா ராமச்சந்திரனோட கடையில மட்டமான குவாலிட்டியில இருக்குன்னு ஈஸியா பரப்பிடுவாங்க சார். அது நடக்க கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். இந்த கடையை பத்தி எனக்கு தெரியுமா. 12 வருஷமா இங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் இந்த கடை மேல இருக்கிற நம்பிக்கை தான். ஆனா இந்த தடவை தான் இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கு. நானுமே கோவத்துல என்னென்னமோ பேசிட்டேம்மா. இப்போ நிதானமா யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியாம தான் இந்த தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு புரியுதுமா. நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேம்மா. மாமா, இவ என்னமோ புரியாம பேசிட்டு இருக்கா. எப்படி மாமா 5 lakhs சரக்கு? கண்மணி, நான் என்ன முடிவு எடுத்துப்பேனோ
அதத்தான் வீரா எடுத்திருக்கா. என் பையனால் ஏற்பட்ட பிரச்சனைய எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம நான் தடுமாறிட்டு இருக்கும்போது வீரா சரி பண்ணிருக்கா. சார், நடந்த தப்புக்கு உங்ககிட்ட திரும்பவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ வேண்டாம் சார், பரவாயில்ல, நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். சார், நீங்க கேட்ட மெட்டீரியல் உங்களுக்கு டெலிவரி கிடைக்கும். நம்பிக்கையா போங்க. சார், அடுத்த வருஷமும் நீங்க தான் ஆர்டர் பண்றீங்க, அதுல எந்த டவுட்டும் இல்லை சார். நான் பேசின எதையும் தயவு செய்து மனசுல வச்சுக்காதீங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அப்ப நான் வரேன் சார். வாங்க. வரேம்மா. ம். ம். நானும் ரொம்ப காலமா அவர் கூட பிசினஸ் பண்ணிட்டு தாண்டி இருக்கேன். அவங்கள்ட்ட தப்பு நடக்க சான்ஸ் இல்ல. சரி, நம்ம மணி என்ன குடோன்ல இருக்க சரக்கு எல்லாத்தையும் சரி பார்த்திருப்பார்ல, அவர்கிட்ட ஒரு வாட்டி கேள. அவர்கிட்ட தான் கேட்கணும். கேட்கறேன். கரெக்டாக பார்த்துக்கோ. சரிங்கண்ணா. ஒரு நிமிஷம். 1 2 3 4. சரி, நீ போய் வேலையை பாரு. சரிங்க. ஆ, சொல்லுங்க தம்பி. ஆனா நம்ம கார்த்தி இறக்கின சரக்கை நீங்களா சரி பார்த்தீங்க? தம்பி, நான் போல தம்பி. புதுசாக வேலைக்கு சேர்ந்த டிரைவர் தான் போய் ஏற்றி விட்டாரு. ஓ சரி, சரிண்ணா. சரிங்க தம்பி. அந்த பொறுக்கி கிட்ட விசாரிப்போம். The subscriber you are calling is switched off. Please try after some. ஏண்டா அவன் எங்க தங்கி இருக்கான்? டேய், கடையில தான் மேல தங்கி இருக்கான். எங்கடா இருக்க? கடையில் தானே இருக்கேன். என்னாச்சு நான் சொல்லுண்ணா? அந்த புதுசா வேலைக்கு சேர்ந்தான டிரைவர், அவன் எங்க இருக்கான்? மேல தானே ஆமாண்ணா. இருக்கானான்னு பார்த்துட்டு சொல்லு. சரி, நான் அதை போய் பார்க்குறேண்ணா. சொல்றா. நான் அவர் இங்கே இல்லைண்ணா. ஒட்டிப்படியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காருண்ணா. டிரைவர் எஸ்கேப் ஆயிட்டான். மரா, அந்த செக்யூரிட்டிக்கு கால் பண்ணு. நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் switch off செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்திற்கு பிறகு தொடர்பு கொள்ளவும். அண்ணா, சொல்லுங்க தம்பி. நம்ம குடோன் செக்யூரிட்டி எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு உடனே கால் பண்ணுங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவன் கணக்கெல்லாம் முடிச்சுட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிட்டான் தம்பி. ஓ சரி. அப்போ பிரச்சனை இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ம். நாம இதை விசாரிச்சோம்னா நமக்கு கண்டிப்பா உண்மை தெரிஞ்சிருங்க. சரி வா. எங்கடா? வாங்க போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.